இங்கே பாஜக கால் ஊன்றக்கூடாதுன்றதுல தான் இந்த மக்கள் இருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து பெருசாக இது நமக்கு உண்டானது, மாநிலத்துக்கு உண்டானதுன்ற மாதிரி பார்த்துருந்தா இது வேற அரசியல் நடந்திருக்கும். இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியல் இங்கே நிலைநிறுத்துறதுனால இங்கே பெரும்பாலும் திமுக பக்கம் போயிடுச்சு அந்த ஓட்டுலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த 40 பேர் போய் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது மாநில உரிமைக்காக இவர்கள் யாரும் எதுவுமே பேச போகிறதில்லை. எழுதி வச்சுக்கோங்க. இந்த மக்கள் அறியாமையில் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்ற பேரில் தன்னைத்தானே தனக்குத்தானே சூனியம் வச்சுப்பாங்கல்ல, அந்த வேலையை வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. இது சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணி திமுகவினுடைய இரட்டை வேடை அரசியலை இந்த மக்களுக்கு போய் சேராததனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு 40 தொகுதி 39 பாண்டிச்சேரி சேர்த்து இவங்க வந்திருக்காங்க. இல்லை, மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரம் போய் சேரலை அப்படின்னா இப்போ அதிமுகவுடைய பிரச்சாரம் எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லையா? நீங்கள் சொல்கிற கோட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் சரியலை அப்படியே தான் இருக்குது அப்படின்றீங்களா? அப்படியே நிலையா இல்லைப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகனுடைய அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு அப்படின்றது கிரேஸாக ஏறி தாண்டி போயிருக்கு, 18% மேலே போயிருக்கு. பாமக ஓட்டை சேர்த்து சொல்லாதீங்க, அது அவங்க ஓட்டு இல்லை. அப்போ பாஜகவினுடைய ஓட்டு ஒரு 11% மேலே வந்துருச்சே. இப்போ நீங்கள் ஒன்றா எழுதி வச்சிங்க. இப்போ இந்த சட்டமன்றத்தை கலைக்க சொல்லுங்க, இப்போ தேர்தல் வைங்க. இந்த ஆட்சி கட்டலில் ஆனால் எடப்பாடியார் இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. சவால் விடுறேன். இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளையும் கோட் பண்ணி காட்டினா ரொம்ப டஃப் ஃபைட்டில் தான் வந்திருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு தொகுதியை கூட அதிமுக பெற முடியலை, இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு டஃப்பை கொடுத்து வின் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இல்லை, அதிர்ச்சி இல்லை. இங்கே எல்லாமே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே திமுக பிஜேபி எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க வெளிப்படையா. அதிமுக கொடுக்கலையா? தமிழ்நாட்டின் மீது உண்மையிலேயே அன்பு கொண்டவர்கள் யாராவது இருந்தா, இல்லை தமிழ்நாட்டின் நலனை பேசுகின்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் இருக்காது. இப்போ 40 பேர் ஜெயிச்சு போனாங்க. இப்பயும் இந்திய மீனவர், தென்னிந்திய மீனவர்களாகிய தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது இவங்கெல்லாம் பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை, 2014 முதல் 19 இருந்த அதிமுகவுடைய எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட 37 பேருக்கு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? என்ன உரிமை சார்ந்த விஷயம்? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை அமைப்பின் தலைவரும் அதிமுகவின் கூட்டணி கட்சி தலைவருமான திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். அதிமுக 40 தொகுதிகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை பேசுவதற்கு முன்னாடி பாஜக இன்னைக்கு பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு தோரணை எல்லா எக்ஸிட் போல்லையுமே தேசிய ஊடகங்கள் பெரிய அளவில் பேசினாங்க. இந்த விஷயங்களை எல்லாமே பொய்யாக்குற வகையில் ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்குது. ஏன்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் மொத்தமாக 234 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இல்லை, பாஜக மட்டும் 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பெரும்பான்மைக்கு தேவையான 272 எந்த ஒரு தனி கட்சியுமே அடைய முடியலை. இதில் மிகப்பெரிய அளவில் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கையோங்கி இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி கேம் சேஞ்சராக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் களமிறங்கியிருக்கிறாங்க. இது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுறது, இவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு பக்கம் தாவனாலும் தாவிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் என்டிஏக்குள்ளே நாங்கள் என்டிஏ கூட்டணி கூட தான் தொடர போகிறோன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. முதற்கட்டமாக இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பிஜேபி ஒரு தலைக்கணத்தில் இருந்துச்சு. வெறும் ராமர் கோயில் கட்டிவிட்டால் மட்டும் போதும், ஒரு மத சாயத்தை பூசி இந்திய முழுக்க நம்ம ஓட்டை பெற்று விடலாம் அப்படின்னு பாஜக ஒரு தப்பான கணக்கு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாத மாநில உரிமைகள் பறிக்கின்ற விதமாக பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஏ அப்படின்னு போடுவான், இல்லைன்னா சிபிஐ வச்சு மிரட்டுவான். எதையாவது ஒன்று சொல்லி அங்கே மாநில கட்சிகளை பணிய வைக்கிற வேலையை பிஜேபி தொடர்ச்சியாக செஞ்சிச்சு.
அந்த அதிகாரத்தில் எல்லாம் பயந்து எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, தலைவர்கள் எல்லாம் மடிபணிஞ்சு விடுவாங்க அப்படின்னு ஒரு. ஆனால் இவங்களுடைய வெற்றியை ராமர் கோயிலால் மட்டும் இந்த வெற்றியை பெற்றுவிட முடியாதுன்றத. ராமர் கோயில் இருக்கிற அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு காரணம் வேற ஒரு காரணம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்தமான பார்வையில் இங்கே பாஜக மேலே இருக்கிற வெறுப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த வாக்கு என்பது ஆல்டர்னேட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்னன்னு ஒரு இது இருந்துச்சு. ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை இது ஒரு பக்கம், இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நினைச்சால் கூட சந்திரபாபு நாயுடுனுடைய கோரிக்கை வந்து மாநில உரிமைகள் எங்களுக்கு கொடுக்கணும், அது தனி மாநில அந்தஸ்து, இது காஷ்மீர் மாதிரி எங்களுக்கு சலுகை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருக்கார். ஆனால் இந்தியா கூட்டணி வர்றதுக்கு இந்த இங்கே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கூட கூட்டு பேசி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அதுக்கெல்லாம் ஒரு உறவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே தொடக்கத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் தொடக்க காலத்தில் அதுக்கு உருவாவதற்கு காரணம் இருந்தவங்களுக்கு கூட எப்போனாலும் மனம் மாறி போகலாம், அது நிரந்தரம் இல்லை. ஆனால் ஒரு சாதாரணமாக சந்தித்து ஜெயிச்சு பிரதமராக வேண்டிய ஒரு கற்பனையில் இருந்த பாஜகவினுடைய அதிகார தோரணை இங்கே தவிடுபடி ஆயிடுச்சு. மக்கள் விழிப்போன்னு இருக்கிறாங்க. மாநில உரிமையை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த தேர்தல் நடந்து முடிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியினர் 40க்கு 40 தொகுதியிலுமே வந்து அடிச்சிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோஷமிட்டது போல் நாடும் நம்மதே 40ம் நம்மதே அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் வச்சு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. அது எல்லாமே இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, 40 பேரும் போகிறது என்ன தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? இது ஒரு தண்டம். மக்கள் 2வது முறையும் திரும்ப அங்கீகரிச்சிருக்காங்க. இது ஒரு தண்டமாக இவங்க போய் அங்கே இருக்கிற மிச்சரையும் அதையும் சாப்பிட்டு அவங்களுடைய சுயநல ரீதியாக இருந்துட்டு வருவாங்களே தவிர ஒரு காலத்திலும் இந்த 40 பேர் மாநில உரிமை, மாநிலத்தில் மத்திய அரசால் ஏற்படுத்துகின்ற நாசகார திட்டத்துக்கெல்லாம் ஒன்று கையெழுத்து போட்டுருவான், இல்லைன்னா வெளிநடப்பு என்ற பேரில் தானாக அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இல்லை, பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொள்ளுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி போய் அங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா திரும்ப மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. இங்கே வந்து இங்கே பாஜக கால் ஊன்றக்கூடாதுன்றதுல தான் இந்த மக்கள் இருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து பெருசாக இது நமக்கு உண்டானது, மாநிலத்துக்கு உண்டானதுன்ற மாதிரி பார்த்துருந்தா இது வேற அரசியல் நடந்திருக்கும். இங்கே பாஜக எதிர்ப்பு அரசியல் இங்கே நிலைநிறுத்துறதுனால இங்கே பெரும்பாலும் திமுக பக்கம் போயிடுச்சு அந்த ஓட்டெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் இங்கே வந்து பாஜக வந்து சொல்கிற விதங்கள் வேற. பாஜக தன்னை விளம்பரப்படுத்திய கருத்து கணிப்புன்ற பேரில் மக்களை வந்து மடமாற்றம் செய்வதற்கு, உதாரணத்துக்கு இந்த பாண்டே போன்றவர்கள் எல்லாம் கூட பிஜேபி இத்தனை தொகுதி வந்துடும், ஜெயிச்சிட்டோம் பாரு, அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு மக்களை குழப்பி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் இந்த 40 பேர் போய் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது மாநில உரிமைக்காக இவர்கள் யாரும் எதுவுமே பேச போகிறதில்ல, எழுதி வச்சுக்கோங்க. இந்த மக்கள் அறியாமையில் பிஜேபி எதிர்க்கிறோம் என்ற பேரில் தன்னைத்தானே தனக்குத்தானே சூனியம் வச்சுப்பாங்கல்ல, அந்த வேலையை வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. இதே இடத்துல அண்ணன் எடப்பாடியாருக்கு இந்த வாக்கு கிடைச்சிருந்தா மாநில உரிமையை வந்து பாராளுமன்றத்தில் வந்து பிரதிபலிக்கும். இது பிரதிபலிக்காது. ஏன், எந்த அடிப்படையில் சொல்லுங்க? திமுகவும் மாநில உரிமை சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. இல்லை, நீங்கள் எல்லா நாசகார திட்டத்துக்கும் காரணம் வந்து இவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. இப்போ நீட்டுன்னா முதல்ல கையெழுத்து போட்டுருவாங்க. இங்கே வந்து நீட்டை எதிர்க்கிறன்னு பேசுவாங்க. அங்கே ஒரு பேச்சும் வடக்கு ஒரு பேச்சும் தெற்கு ஒரு பேச்சும் பேசுறது தான் திமுகவினுடைய நிலைப்பாடு. இது சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணி திமுகவினுடைய இரட்டை வேடை அரசியலை இந்த மக்களுக்கு போய் சேராததனுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு 40 தொகுதி 39 பாண்டிச்சேரியும் சேர்த்து இவங்க வந்திருக்காங்க. இல்லை, மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரம் போய் சேரலை அப்படின்னா இப்போ அதிமுகவுடைய பிரச்சாரம் எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுக்க முடியாது. இங்கே அதிமுக வந்து நீங்கள் திமுக மாதிரி இடப்பட முடியாது. ஏன்னா அதிமுகவில் தேர்தல் அந்த
சின்னம் வர்றதுக்கே கொஞ்சம் தடைகள்லாம் போட்டுக்கிட்டு அதுபடி ஒரு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிளியர் ஆயிருச்சே, இவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு வழக்கு நீதிமன்றம் போய் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கருப்பாடுகள் வந்து நிறைய இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே அதிமுகவை வீழ்த்தி தான் தலைவர் ஆகிடலாம், தான் வந்து அதிமுக கட்சியை எடுத்துக்கலான்ற பல பேர் வந்து இறங்கி இது மாதிரி எல்லாம் வேலை பார்த்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வாங்கியிருக்கோம்ல, இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25% வந்து பெரும் கூட்டணி இல்லாமல் ஒரு 25% ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23.59 25% வாங்கியிருக்கு அப்படின்னு வச்சிங்களேன், வாங்கியிருக்கு. ஆனால் கடந்த 2019 தேர்தலினுடைய தனிப்பட்ட முறையினுடைய ஓட்டை விட கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து பாமக, தேமுதிக, பிஜேபி இதெல்லாம் சேர்த்தே வந்து மொத்தமே வந்து 30க்குள்ளே தானே இருந்தாங்க. 30% ஓட்டு தானே வாங்கியிருந்தாங்க. அப்பையும் ஒரு தொகுதி தானே ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? தேனி அவர் அண்ணன் ஓபிஎஸ் பையன் தானே, அவர் தானே மட்டும்தானே ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தும் அவ்வளோதானே வந்திருக்கு. இது வந்து இப்போ இதில் நீங்கள் சொல்கிற கோட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் சரியில்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்றீங்களா? அப்படியே நிலையாக இருக்குது. இல்லைப்பா, ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு அப்படின்றது கிரேஸாக கேர் இருக்குது. ஏன்னா 18 தாண்டி போயிருக்கு, 18% மேலே போயிருக்கு. பாமக ஓட்டை சேர்த்து சொல்லாதீங்க, அது அவங்க ஓட்டு இல்லை. அப்போ பாஜகவினுடைய ஓட்டு ஒரு 11% மேலே வந்துருச்சே. இல்லை, பாஜகவுக்கும் உண்மையிலேயே இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி இல்லை இல்லையா? ஓட்டு வங்கி இல்லை. இப்போ 11% மேலே வந்துருக்கு. என்ன சொல்றது, தொலைக்காட்சியில் தருமபுரியில் பாமக வேட்பாளர் அவங்க, பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க. இப்போ அங்கே இந்த ஊடகவியல்லாம் எப்படி போட்டாங்க? பிஜேபி ஒரு தொகுதியில் முன்னிலையில் தானே போட்டாங்க. பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணிங்கிறதுனால அப்படி தானே போட்டாங்க. அப்போ தனித்து இவங்க ஓட்டு இல்லைல்ல. அப்போ இன்னொருத்தவங்களுடைய வாக்கை தன்னதாக்கி கொள்வது. இப்போ நாடார் ஓட்டு நீங்கள் சொல்கிறது மாதிரி 11%, நான் மொத்தமாக சொன்னது 18% ஓட்டு. நீங்கள் சொல்கிற அந்த பாமக ஓட்டை 7% கூட கழிச்சிக்கலாம். 4லேருந்து 7% பாமகனுடைய ஓட்டாகவே இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி 11% ஓட்டை இன்னைக்கு பாஜக பெற்றுக்கிறாங்க. அது பெரும்பாலும் அதிமுகவுடைய ஓட்டு அங்கே போயிருக்கு. இல்லை 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 இல்லை, அப்படி இல்லை. இங்கே ஒரு பொய்யா நடக்காத விஷயமா தேவேந்திர குல வேளாளருடைய வாக்கு வங்கியை மொத்தமாக பாஜக திருடி போச்சு. அங்கே என்ன, ஆமாம் நாங்கள் வந்து உங்களை வந்து பட்டியல் வெளியேற்றோம், அங்கே நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே அண்ணன் ஒரு புதிய தமிழகம் தலைவரை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ் அவங்க இவருடைய கேள்வி அவங்களால ஜீரணிக்க முடியாத காரணத்தினால அவர் அண்ணன் ஜான் பாண்டியனை கூப்பிட்டு வச்சு அந்த மக்களை வந்து நிச்சயமாக அது ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கிறத நான் கருதுகிறேன். நான் அந்த மக்களுடைய ஓட்டு, இப்போ அவர் சரத்குமாருடைய நாடார்கள் ஓட்டு, இதையெல்லாம் வந்து களவாடி இதெல்லாம் திருடி தான், நீங்கள் வெளிப்படையாகவே திருடி தான் பாஜக இவ்வளோ ஓட்டு வங்கி காட்டுதே தவிர இவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டு அப்படின்னு இவங்களால சொல்ல முடியாது. பாஜகவுக்கு அதிமுகவுடைய ஓட்டுகளும் பல இடங்களில் போயிருக்கு. சில இடங்களில் 2வது இடங்கள்லாம், இப்போ கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலை 2வது பிளேஸ் வந்திருக்கிறாரு, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுமாரி பல இடங்களில் அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்லை, அதுக்கு கோயம்புத்தூர் மத்திய சென்னை அப்படி எடுத்துங்க. இப்போ இதெல்லாம் 3வது தடைப்பட்டிருக்கு. மத்திய சென்னைங்கன்னா வட இந்தியர்களுடைய வரவு அதிகம். வட இந்தியர் யாரும் தமிழ்நாட்டுக்குன்னு எதுவும் போடுறதில்லை. அந்த ஓட்டு அத்தனையும் பிஜேபிக்காக தான். தொழில் நகரமாக இருக்கிற கோவையும் இதே நிலை தான். நீங்கள் இந்த 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து இவருக்கு வந்த ஓட்டெல்லாம் அங்கே இருக்கிற மார்வாடிஸ்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய ஓட்டு தான் இந்த ஓட்டு சதவீதத்தை தான் காட்டுது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தருடைய இத்தனையான பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழற மண்ணின் மைந்தர்களுடைய ஓட்டு கணக்கில் இல்லை. இது புது வரவா, இதெல்லாம் ஒரு தற்காலிக ஓட்டாக தான் அது பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து மத்திய சென்னையில் அந்த வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் கண்கூடாக பார்த்தது சொல்கிறேன், அவங்கெல்லாம் துரிதமாக இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருந்த வேட்பாளர் தாமதப்படுத்துறது, அது சரியாக பிரச்சாரத்துக்கு போகாதது, இந்த மாதிரியெல்லாம் சில நடந்து தான் அந்த ஓட்டு வங்கி குறைஞ்ச மாதிரி காட்டுதே தவிர மற்றபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
கடந்த 2019 தேர்தலை விட அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்ற பிறகு உண்மையிலேயே சிறப்பாக அந்த ஓட்டு வங்கி தக்க வச்சிருக்கிறது வந்து அதுவே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாரையும் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவருக்கு, அண்ணனுக்கு. பிஜேபி வெளி கட்சி பிஜேபியினுடைய ப்ராப்ளம், இந்த பக்கம் திமுக சுற்றி எதிரி, ஒரே ஒரு சிங்கம் வந்து நிற்கிற மாதிரி. ஆனால் அது அவருடைய ஓயாத உழைப்பு தான் இந்த அளவுக்கு ஓட்டு வங்கியை உருவாக்கியிருக்கு. அவங்களுடைய எல்லாருடைய கணக்கு எப்படின்னா, இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலுடைய இதையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு கொண்டார்கள் எல்லாருமே. திமுக கண்டுச்சு, பிஜேபி நம்ம போலன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் இல்லாத போயிடும் அப்படின்னு பாமக நினைச்சிச்சு இல்லையா? இவங்கெல்லாம் நினைச்சாங்க. ஆனால் இங்கே மாற்றம் என்ன இருக்குது? இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருந்தா கூட ஒன்று சீட்டு எல்லாம் வந்து சிபிஐ வழக்குக்கும் அதுக்கும் பயந்துக்கிட்டு அணி மாறி நேராக பிஜேபி பக்கம் போய் சரண்டர் ஆனது தான் நான் பார்த்துருக்கேன். பாமக சொல்கிறீங்களா? ஆமாம். அது அந்த அந்த வழக்கை சந்தித்து உண்மையிலே இது இங்கே ஒன்றும் இல்லைங்க. இங்கே அரக்கோணத்தில் வந்து பாமக ஓட்டு தான் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு வழக்கறிஞர் பாலு. அது பிஜேபி ஓட்டா? இல்லை, பாமக ஓட்டு. அது அவங்க எப்படி சொல்கிறாங்க? பாமக ஓட்டா சொல்லிக்கிறாங்க, பிஜேபி ஓட்டா அவங்க சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் மற்றவர்கள் வாங்கிய ஓட்டு கணக்கை தனந்தாக்கி கொள்ளும். எப்பயுமே வந்து அது அது அப்படித்தான் பார்ப்பனியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினா கூட. இப்போ இந்த இடத்துல மயிலாப்பூர், தென் சென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு பிராமணர்களுக்குன்னு அறிவித்த பிறகு இந்த ஓட்டு வங்கி மாறி இருக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் தொடக்க காலத்தில், அம்மா இருக்கிற காலத்துலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ச்சியாக இவர்களெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு அவர்களெல்லாம் நமக்கு அவங்க பாதுகாப்பாக பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பை பாஜகவால் கொடுக்க முடியாது இங்கே வாழுகிற மக்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில கட்சிகளுக்கு தான் அந்த அதிகாரமும் எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்து சீட்டு வரலன்றதுக்கு கணக்கு இல்லை. இன்னும் அடுத்த இதே தேர்தல் இப்போ நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. இப்போ இந்த சட்டமன்றத்தை கலைக்க சொல்லுங்கள், இப்போ தேர்தல் வைங்க, இந்த ஆட்சி கட்டலில் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். சவால் விடுறேன். இப்போ ஆட்சியை கலைச்சி உடனே சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து அண்ணன் எடப்பாடியார் தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் செயல்படும். இல்லைப்பா, மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டாங்க. இது நமக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய இயல்பும் அப்படி தான் இருக்கு அப்படின்றீங்க. ஏன்னா இல்லை இப்போ 2 கட்சி இவர் தான் பிரதமர்னு அறிவிச்சு பண்ணாங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன சொன்னார்னா, யார் மக்கள் நலனில் வந்து சரியாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம ஆதரிப்போம்னு சொன்னார். அது சரியான மாநில கட்சி மாநில உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து நிற்போம் அப்படிதான். தேசிய கட்சியில் ரெண்டுமே ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. அதைத்தான் சொல்றாரு. இதே 3வது அணி ஒன்று உருவாகி இருந்திருந்தா அது வேற கதையாக மாறி இருக்கும் இல்லையா? அந்த நிலை இல்லை. அதனால இவங்கெல்லாம் வந்து ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இன்றைக்கு மாநில உரிமை இப்போ இவங்க நான் தான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். இந்த 40 பேர் போயும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இப்போது முக்கிய தொகுதியாக பார்க்கப்பட்டது கோயம்புத்தூர் தொகுதி. அதிமுக வெற்றிலாம் பெறுவாங்கன்ற அளவுக்குலாம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு சில தொகுதிகளையும் கோட் பண்ணி காட்டலாம், ரொம்ப டஃப் ஃபைட்டில் தான் வந்திருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு தொகுதியை கூட அதிமுக பெற முடியலை, இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு டஃப்பை கொடுத்து வின் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இல்லை, அதிர்ச்சி இல்லை, இங்கே எல்லாமே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே திமுக பிஜேபி எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க வெளிப்படையா. அதிமுக கொடுக்கலையா? அதிமுக எங்கே கொடுத்தாங்க? பணம் கொடுக்கல. இவங்க 500 ரூபா கொடுத்தாங்கன்னா 300 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் அது மாதிரி ஒருத்தன் திருடனா அவனும் திருடன்னு ஒரு கதை கட்டுறதுக்கு தானே தவிர உண்மையிலே அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எந்த இதுவும் பண்ணாத நேர்மையாக தேர்தலை சந்தித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் இவங்க விசிக எல்லாம் சேர்ந்து எல்லாருடைய ஓட்டும் சேர்த்து தான் 26% தான் ஒட்டு மொத்தமாக. இது 21-23%, அது 26%, ஒரு 3-4% தான் கம்மி. இது தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சின்றதில் வந்து ஒரு நிகராக பெரிய கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட
முன்னேற்ற கழகம் தான் தவிர அதுக்கு பின்னாடி வர்ற இவங்கெல்லாம் பிஜேபி எல்லாம் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இவங்க கணக்கில் வைக்கப்பட மாட்டார்கள்ன்றது தான். இல்லை இப்போ 40 தொகுதிகளையுமே திமுக வெற்றி பெற்றாலும் கூட பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது போன தடவை வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 51% மேலே வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வெறும் 46% தான் வாங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6% வந்து 5% வந்து வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு. அப்போது திமுகவுடைய அந்த அந்த குறைந்த வாக்கு எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆனதில் பாஜகவுக்கும் ஒரு பக்கம் போயிருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பக்கம் போயிருக்கு அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் வைக்கப்படுதில்லை. அப்போ அதிமுகவுடைய ஓட்டையும் சேர்த்து பாஜக வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தாண்டி திமுகவுடைய அந்த அதிருப்திக்கு எதிராகவும் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். அதுதான் திமுகனுடைய அதிருப்தி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எல்லா தமிழக மக்களுடைய மனங்களில் உறுதியாக இருக்குது. அது மது கொள்கையாகட்டும், இயற்கை வளங்கள் சுரண்டுவதாகட்டும், அவங்களுடைய ஆளுமை அதிகார துஷ்பிரயோகமாகட்டும், சட்டம் ஒழுங்கு இது மாதிரியான சிக்கலாகட்டும், எல்லாமே வந்து திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க. இந்த ஓட்டு இங்கே மாநில ஆட்சிக்கு தான் தமிழக மக்கள் சிந்தித்தார்களே தவிர மத்தியில் யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டுக்கு கேடு செய்வார்கள். தமிழகத்தினுடைய நலனில் வட இந்தியாவில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து எதிராக தான் இருப்பாங்க. அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி அந்த கடலோரம் இலங்கை பக்கம் போயிட்டாங்கன்னா அவன் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் அடிக்கத்தான் செஞ்சான், பிஜேபி இருக்கும்போதும் அடிக்கத்தான் செஞ்சான். அப்போ 2 பேரும் ஒன்று தான் இல்லையா? அடித்தது ஸ்ரீலங்கா, இலங்கை சம்பந்தம். இவங்க 2 பேரும் ஆட்சியிலும் அடிக்கிறான். காங்கிரஸ் நாளைக்கு வேற ஆட்சி வந்தாலும் அடிக்க தான் செய்வாங்க. இல்லை அப்படி இல்லை. அதே இடத்தில் ஒரு வேற பெரும்பான்மையாக தமிழ் உணர்வு உள்ள ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்காது. பிரதமராக இருந்தாவா? எது பிரதமராக இருந்தால் கேட்குறீங்க? பிரதமராக இல்லை, உள்துறை அமைச்சராகவோ இது மாதிரி உயர் பதவியில் வந்து இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தமிழர் மீது அன்பு கொண்டவர்கள், தமிழ்நாட்டின் மீது உண்மையிலேயே அன்பு கொண்டவர்கள் யாராவது இருந்தால், இல்லை தமிழ்நாட்டின் நலனை பேசுகின்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் இருக்காது. இப்போ 40 பேர் ஜெயிச்சு போனாங்க. இப்போயும் ஈழத்தில் இங்கே இந்திய மீனவர் தென்னிந்திய மீனவர்களாகிய தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது இவங்கெல்லாம் பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஜெயிச்சு போகிறவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன் பேசியிருக்காங்களா ஏற்கனவே திமுக எல்லாம் பேசுவாங்க, அவங்க எம்பிக்கள் பேசியிருக்கிறாங்க. போன தடவை இந்த மீனவர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு பேசியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேனே, இவங்களால ஒன்றும் இந்த மத்திய அரசை ஒரு தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் இருக்காது. தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்? குரல் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இல்லை அந்த குரல் எல்லாம் சும்மா நான் மாட்டும் பேசுகிறேன், நீங்கள் மாட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிக்க. இப்போ ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தானே. ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கிறாங்க. இப்போ வந்து பல்வேறு திட்டங்கள், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கூட தனியாக வந்து ஒரு தனிச்சையான முடிவு எடுத்து சட்டத்தை கொண்டு வர முடியாது. அப்போது அங்கே கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலிருந்து எதிர்கட்சியினுடைய தயவு அப்படிங்கிறது ஆதரவு தேவை அப்படின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கு. இப்போ இதுவே ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி தானே பாஜகவுக்கு. இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவங்க அப்படியே வெளியே வந்துடுவாங்க, நீங்களே பேசி முடிச்சுக்குங்க அப்படின்னு. இது ஒரு திமுக வெளில வந்துடுவாங்க. ஆமாம், நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோன்னு சும்மா வெளியே வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொண்டு வந்த தீர்மானங்கள் இயற்கையாகவே நிறைவேறிடும். நாங்கள் வெளியே தான் வந்துட்டோமேன்றது. இப்போது அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்கும் இப்போ? ஏன்னா இப்போ தேர்தலில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக வந்ததுக்கு பிறகு பல்வேறு தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி தான் சந்திச்சிருக்கிறாங்க. அதிமுக வெற்றியே காணலை. கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கும், இது எல்லாமே வந்து தொடர்ந்து தோல்வியை தான் அதிமுக சந்திச்சிருக்கு. பெரிய அளவில் வெற்றி பெறலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சசிகலா, இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக நிற்கிறாங்க. இன்னுமே வந்து அதிமுகனுடைய குரல் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்ற ஒரு குரலாக தான் அதிமுக தொண்டர்களுடைய குரல் இருக்கும் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. இல்லை அப்படி வைக்கப்படுமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி இதற்கப்புறம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் 2026 தேர்தல் சந்திப்பாரா? இப்போ கடைசியாக சொன்னீங்களே அது மாதிரி பறவை போல தான், ஃபீனிக்ஸ் பறவை போல தான் அவருக்கு. நீங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே துரோகங்கள் செய்கிறவங்க தான் இருந்தாங்க. இப்போ உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான பற்றானவங்க, அம்மா மீது பற்றுள்ளவங்க இருக்கிறவங்களாக இருந்தால்
பிஜேபி வந்து எந்த காலத்திலையும் எங்களுக்கு எதிராக சொல்லும்போது தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் போது இப்போ விட்டுட்டு ஓட மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் அண்ணன் போன மாதிரியோ டிடிவி போன மாதிரியோ இந்த கட்சியினுடைய 1000 முரண்பாடு இருந்தால் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னொரு ஆள் வீழ்த்துவதற்கு யாரும் அதை விட மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து தலைமை பண்பை ஏற்று நடத்துவதற்குண்டான தகுதி இழந்தவர்களாக அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்கள வந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைச்சி பேச முடியாது. இப்போ இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. அவங்கெல்லாம் வரதும் இருக்கிறதையும் வீணாக்கிட்டு போடுவாங்க. இப்போ இங்கே என்னென்னா தொண்டர்கள் வந்து ஒரு தலைவனை தான் தேடுறாங்களே தவிர அவர்கள் தொண்டர்கள் தேடிய தலைவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து அண்ணன் எடப்பாடியார். அவரை மாதிரி ஒரு ஃபோர்ஸான லீடரை அவங்க தேடிட்டு இருந்தாங்க. இப்போ கிடைச்சிட்டாங்க. தொண்டர்கள் வந்து எந்த காலத்துலேயும் அந்த தலைமையில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி போனாங்களே தவிர தொண்டர்களுடைய வாக்கும் செயலும் அண்ணன் எடப்பாடியார் பக்கம் தான் நிற்கிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால எதிர்காலம் வந்து அண்ணன் எடப்பாடியார் விட்டாங்க வேற ஆளே இல்லை. வெளிப்படையாக சொன்னோம்னா அவர் வந்து எடுக்கிற முடிவுகளில் இந்த தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு இப்போ இடையில வந்து இந்த தேர்தலுக்கு எல்லாம் பார்த்தீங்கள இவர் தலைமை மாறப்போகுது அதை போகுது பண்ணாமலையெல்லாம் பேசினாரு. அமைச்சர் ரகுபதியே சொன்னாரு ஜூன் 4 பிறகு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் வந்து அண்ணன் எடப்பாடியார் விடுத்த முடியாது. கட்சியை வலிமையா வச்சிருக்கிறார் அவரு. ஒரு வலிமையான தலைவரை மாறிட்டாரு. எல்லாமே இருக்காங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. சும்மா உதிரிகளா ஒரு சில பேர் வந்து எதிரான கருத்துக்கள் இந்த ஊடகம் வந்து இந்த ஊடகத்தை பேசுறாங்கல்ல அந்த ஊடகம் தான் எதிராக இருக்கு அண்ணனுக்கு. அவருடைய வளர்ச்சியை வந்து பார்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைச்சி ஒரு பாதி பிஜேபிக்கும் பாதி திமுகவுக்கும் விட்டுட்டோம்னா போதும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது அம்மா இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பிறகு இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் எடப்பாடியும் அதைத்தான் சொல்கிறார். இது வந்து ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். அதனால் இப்போ தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சிங்க, அண்ணன் எடப்பாடியார் தான் எதிர்கால முதல்வர். இவர் நிரந்தரமாக இப்போ பொதுச் செயலாளராக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் மிளிர்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்லலாம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி.